உன் கூட நல்ல முறையா சேர்ந்து வாழ சொல்லி வேதவல்லி மேடம் சுந்தர் சார் கிட்ட நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. அத சொல்லதான் ஃபோன் பண்ணேன். சரி கல்பனா, நான் போனை வச்சிடுறேன். அதான பார்த்தேன். என்னடா நம்மள பரிமாற சொல்றாரேன்னு இப்பதானே தெரியுது காரணம் என்னன்னு. ஒரு நிமிஷம். என்ன? ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும். சீக்கிரம் சொல்லு, எனக்கு தூக்கம் வருது. எதுக்கு என்ன பரிமாற சொல்லி சாப்பிட்டீங்க? ஏய், எல்லாம் ஒரு கேள்வின்னு தூங்க போறவன நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. சொல்லுங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும். ஏய், இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? கட்டின பொண்டாட்டி உங்க காலையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. இது வரைக்கும் ஒரு வார்த்தை நல்ல முறையில பேசிருக்கீங்களா? ஒரு பொண்டாட்டிக்கான ஸ்தானத்தை என்னைக்காவது நீங்க கொடுத்திருக்கீங்களா? இன்னைக்கு அவ உங்களை பார்த்து எதோ சொல்லிட்டான்னு இப்படி வந்து என்ன பரிமாற சொல்லி சாப்பிடுறீங்க. அப்போ அவ சொன்னாதான் என்கிட்ட நல்லபடியா நடந்துப்பீங்களா? ஏய், தேவையில்லாத விஷயத்தை பேசிட்டு இருக்க கல்பனா. எது தேவையில்லாத விஷயம்? என் வாழ்க்கை உங்களுக்கு தேவையில்லாத விஷயமா போச்சா? இந்த பார், தப்பு பண்ணது நீயா நானா? எங்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க? கோவத்தை கலப்பாத, பேசாம போயிடு. நான் உங்க பொண்டாட்டி. அடுத்தவங்க சொல்லிதான் என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துப்பீங்களா? உன் மேல இருக்கிற கோவத்துக்கு நான் உன்கிட்ட அப்படியாச்சும் நடந்துக்கிட்டேன்னு சந்தோஷப்படு. அப்போ அவ சொல்றதுதான் உங்களுக்கு முக்கியம் இல்ல? என்னை விட அவதான் உங்களுக்கு முக்கியம், அப்படிதானே? அப்படி அவ என்ன பேசி உங்களை இல்ல, இப்ப இந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம். பேசினா நிச்சயமா சண்டை தான் வரும். இன்னொரு நாளைக்கு இதை பத்தி பேசுவோம். கேட்டரிங் சர்வீஸ். ஓ, அவங்களை எப்படி அழிக்கிறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அவங்க முன்னேற்றத்துக்கு எல்லா வேலையும் பாக்குறீங்களா? அவங்க எப்படி கேட்டரிங் ஆரம்பிக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். என்னடி பண்ற? ஏய், என்னடா உரிச்சுனே வெங்காயத்தை வெட்டுறா? ஏண்டா உரிச்சதுக்கே இப்படி கண்ணு எரியுது. இதுல நானே வெங்காயம் எல்லாம் வெட்டினா என்னடா முடியாதுடா? ஏங்க, இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? வெங்காயத்தை நானே வெட்டிக்கிறேன். வேணாம் வேணாம், நீங்க வெட்டாதீங்க, நான் வெட்டுறேன். துரோகி. என்னடா லுக்கு? பின்ன என்னடா, வெங்காயத்தை நான் வெட்டி என் கண்ணுல தண்ணி வந்தா பரவாயில்ல, ஆனா வேதாஜினா மட்டும் அப்படியே பதற. தம்பி, அது வேறு, இது வேறு. நல்ல விவரம் தான்டா. பஞ்சு, என்ன மஞ்சு?
நான் வேணா உனக்கு பதில் வெங்காயத்தை வெட்டட்டுமா வேணாம் 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 வேணாம். ஏய் என்ன அந்த பொண்ணு தான் ஒட்டுறான்னு சொல்ற, அப்புறம் நீ என்ன வேணான்ற? ஐ அஸ்கு புஸ்கு. ஏண்டா என் ஆள் நான் மட்டும் உங்களுக்கு என்ன ஏமாந்தவளா? மஞ்சு, உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்தாலும் என் கண்ணுல இருந்து ரத்தமே வரும். யூனோ? வெங்காயம் வெட்டுறதுக்கு இவ்ளோ ஆக்க போறா? நான் தான் வெட்டுறேன்னு சொல்றேன்ல. நான் தான் வெட்டுவேன். இல்ல நானே வெட்டுறேன். ஸ்டாப் இட். என்ன இப்ப இந்த வெங்காயத்தை யார் வெட்டணும்னு முடிவு பண்ணணும், அவ்வளவுதானே? அதுக்கு ஒரு போட்டி வச்சா தெரிஞ்சிட போகுது. போட்டியா? என்ன போட்டி? பாட்டு போட்டி வைக்கிறோம். இந்த பாட்டு போட்டியில யார் தோக்குறாங்களோ அவங்க தான் இந்த அம்புட்டு வெங்காயத்தையும் வெட்டுறாங்க. ஓகேவா? ஏய் கூறுகிட்ட குப்புசாமி, டால் செய்ய வந்தோமா இல்ல பாட்டு பாட வந்தோமா? இதெல்லாம் நல்ல வெக்கனையா கேளு. உங்களால வச்சு வேற என்ன தாண்டா பண்ண முடியும்? ஓகேடா, நான் போட்டிக்கு ரெடி. அது இப்பொழுது போட்டியின் முதலாவதாக பாடலை பாட இருப்பது நமது ராகராஜ் அவர்கள். ஓ, நான் பாட்டு பாடணும். அதையும் என்கிட்டயே வந்து கேளு. ஏதாச்சும் ஒரு பாட்டை பாடி சொல்லடா. ஓகே. ஏய் அத்தே 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 என்னாச்சு? ஓய் உன்ன வெள்ளாவில போட்டு வெளுத்தாங்களா இல்ல வீலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா வளர்த்தாங்களா வளர்த்தாங்களா? நாகராஜ் அவர்கள் வெளுத்தாங்களா வெளுக்கலையான்னு சந்தேகப்பட்டு பாட்டை நிப்பாட்டினதுனால இப்ப வேதவள்ளி ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து கா குரில் அல்லது கா நெடில். நானா? என்ன பாட்டு? எதாச்சி எதாச்சி கண் பேசும் வார்த்தை தெரிவதில்லை. கண் பேசும் வார்த்தைகள் தெரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை, ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை, கடல் கை மூடி மறைவதில்லை. நிறுத்துங்க. டேய், நீ எதுக்குடா வரி எடுத்து கொடுத்த? இங்க பாரு, இதெல்லாம் ரொம்ப போங்காட்டண்டா, தெரியுதா? உலகத்தில் எத்தனை பெண் உள்ளது, மனம் ஒருத்தியை மட்டும் கொண்டாடுது. தூ தா குரில் அல்லது நெடில். தங்கமே உன்னதான் தேடி வந்த நானே. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை. இப்ப நான் பாடணும். நான் பாட வேண்டிய எழுத்து பா குரில் அல்லது பா நெடில். பாட்டும் நானே பாவமும் நானே, பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் முனை நான் பாட வைத்தேனே. அப்பாடா எப்பா, இதுக்கு மேல நம்மளால பாட முடியாதுப்பா. டைம் பாராயிருச்சு. இருக்கிறதுலே கம்மியா பாட்டு பாடினது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாகராஜன் தான். அதனால நீ தான் வெங்காயத்தை வெட்டுற. இதான் என்ற தீர்ப்பு. பாட்டு பாடல கரடிக்குன்னா ஒரு சந்தோஷம். வா நீ வந்து வெட்டு. ஒரு நிமிஷம் இரு வரேன். சரி. தேங்க்யூ. வெல்கம்.
ஏய் என்னடா நடக்குதுங்க? கண்ணாடி போட்டா கண்ணு எரியாது அதான். ஆமா மச்சி, வெங்காயம் வெட்ட சொல்ல கண்ணாடி போட்டா கண்ணு கூலிங்கா இருக்குமா, கண்ணுல தண்ணியே வராதான். எங்க அம்மா கூட சொல்லுவாங்க. எங்க அம்மா அப்படிதான் பண்ணுவாங்களாம் தெரியுமா? நடத்துங்கடா நடத்துங்க. நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. வேதாஜி, நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க போங்க. எதுக்கு? என்ன இதுக்கு? நீங்க போய் ஒரு 10 நிமிஷம் தூங்க, நான் வந்து உங்களை எழுப்பிடுறேன் போங்க. இல்ல வேண்டாம். இந்த கொடுங்க, நீங்க போங்க, நீங்க போங்க. மஞ்சுமா நீ போமா. இல்ல நாகராஜ், எனக்கு தூக்கம் வரல, நீ போய் தூங்கு. வாடி. தூக்கமே வரலடி, போ. சரிங்க, நீங்க போங்க. I'm a ghost rider. இதுக்கு மேல வழி இல்ல. யூ டர்ன். என்னடா இது காமெடி? சட்டி தலையா? உருளைக்கிழங்கு வெட்டும் போது ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வெட்டினா கண்ணுல தண்ணி வராதுன்னு எங்க அப்பத்தா சொல்லிருக்காங்க. என்ன தொட்டில போட்டு ஆட்டும் போது அவுத்து வச்சு வேலையை பண்ற முடியாது போடா. மஞ்சி, ரொம்ப தேங்க்ஸ். என்ன ஒரு சுகம். இதுக்காகவே இன்னும் நானே என் கைய பல தடவை வெட்டிக்கலாம் போல் இருக்கே. அட கிறுக்கு பயல, இதுக்கே இவ்வளவு ரத்தம் கொட்டுது, இன்னும் கைய வெட்டிக்கலாங்கற? என்ன வாய்ஸ் ஓ வாய்ஸ் மாதிரி இல்லையே? மஞ்சி எங்க? எங்கயா? இதோ முன்னாடிதான் இருக்கு. ஏ கிளவி, கைய விடு கிளவி, கைய விடுல. ரொம்பதான் சிடுத்துக்கிற. பாவம் ரத்தம் வீணா போகுதேன்னு உதவி பண்ணலான்னு வந்தா ரொம்பதான் பண்ற. வாடா. ஏன் வரலி ஏன் ரத்தம் வீணா போனா உனக்கு என்ன? சும்மா இருந்திருக்க வேண்டியதானே? விரல டெட்டாயில் போட்டு கழுவு. சிரிக்காத மஞ்சு. ஹெல்மெட் போட்டுக்கணே. ஏங்க பாருங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஃபுல்லா அங்க அடுக்கி வச்சிருங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். சரி. ஐயோ அண்ணா எல்லாம் ஹாலுக்கு ஒரு சொன்ன. ஏன் ஏதாச்சும் ஒரு சீக்கிரம் இருந்துச்சுங்க? எனக்கு டைம் என்ன? அது ஒண்ணும் இல்லை, என்ன ஒரு 5 5:30 இருக்கும், அவள் தான். என்னங்க நீங்க 7 சொன்னீங்கல்ல, இப்போ 5 மணி ஆயிடுச்சு. என்ன பண்றது இப்போ? ஒண்ணுமே இல்ல. ஒய் இவ்வளவு பதட்டம், ஒய் இவ்வளவு டென்ஷன்? பின்ன என்ன, நான் பாட்டுக்கு அப்படியே தூங்கிட்டேன். வேலை என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒன்னும் ஆளுங்க, எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். ஓகேவா? உங்களை எழுபலாம் தான் பார்த்தேன். பாவனி டயர்டா தூங்கி இருந்தீங்க, அதனால தான் விட்டேன். இப்ப பாருங்க, நீங்க இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷா போய் எல்லா வேலையும் ஆரம்பிது கரெக்டா இருக்கும்ல? ஓகே தானே? இல்லங்க, இருந்தாலும் நான் கப்சப் ஒன்னும் பேசக்கூடாது. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, ஒரு டென்ஷன் வேண்டாம். இப்ப நீங்க ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கலாம். ஏங்க, நான் மட்டும் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்க மட்டும் இவ்வளவு கஷ்டப்படணுமா? ஏன் நாளைக்கு நான் ரெஸ்ட் எடுத்தா போச்சு, இதெல்லாம் ஒரு மேட்ருங்க. ஃப்ரீயா விடுங்க. நீ ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் கம்மி. என்னது? விடுங்க. என்ன இருக்கு இதுல? இந்த கேர நேரத்துக்கு அந்த பிச்சு பாத்துக்கலாம்ல? ஆமால. ஆமாவா இல்லையா? இல்ல ஆமான் தான். என்னங்க இது? எங்க ஊர்ல இத பட்டு புடவைன்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல எப்படி? விளையாடாதீங்க. எதுக்கு இப்ப இந்த புடவை? நாங்க நீங்க தினமும் உங்களுக்கு புது புடவை கொடுக்குறது என்னோட வழக்கம் தானே. ஹலோ, அது நார்மல் புடவை, இது பட்டு புடவைங்க, அதான் கேக்குறேன். நார்மல் நாளுக்கு நார்மல் புடவை, நீ கல்யாண ஃபங்க்ஷன்னால பட்டு புடவை. அதை விடுங்க, புடவை நல்லா இருக்கா நல்லாலே அத்தை சொல்லுங்க. எதுக்குங்க இப்படி அனாவசியமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க, புடவை நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அத்தை சொல்லுங்கன்றல. ரொம்ப அழகா இருக்கு. அதுதான் இப்ப தேவை. ஓகே, போய் கப்புன்னு கட்டணும் வாங்க பார்க்கலாம். போவா இப்பவே போங்க.
என் கண்ணே பற்றும் போல இருக்குது. அள்ளுது. அப்பள பாருங்க. என்ன பண்றீங்க? என்ன? திஷ்டி திஷ்டி கண்ணு படக்கூடாது இல்லையா, அதுக்குதான். सर्वदेवाभिजापतिः देवीं वाचवदनयन्त देवाः तां विश्वरूपा पशवो भवन्ति तानो मन्त्रेषु ऊर्जं जन. நாளி எடுத்து மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்கோ. வேதாஜி, என்ன வேதாஜி இத்தனை தோழிங்களை வச்சு மாப்பிள்ளைக்கு பூலாம் போட்டு வரவேற்றுனுக்குறாங்க. இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். என்ன சார் உங்களையே அசர வச்சுட்டான் பாத்தீங்களா? ஆமாங்க. பையனுக்கு பூவை போட்டு ஐஸ் வச்சதை பாத்தீங்கல்ல, அடுத்து என்ன பண்ண போறான்னு பாருங்க. என்னங்க பண்ணுவாரு? பாருங்க, பாத்துக்கிட்டே இருங்க. शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं. நாளி எடுத்து பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ. என்னங்க நான் கூட்டிட்டு வந்துறேன். 1 minute. திவ்யா கால் பண்ணுங்க. எவ்ரிதிங் ரெடி? ஓகே. ஓகே சூப்பர். வரதெல்லாம் கொஞ்சம் ஓவர் பில்டப் ஆல. ஆமா. பாஸ் என்ன பாஸ் என்ன பண்றாப்ல? நான் தான் சொன்னேன்ல, எதையாச்சும் பண்ணி கல்யாண வீட்டுக்காரங்களும் மயக்கிடுவான்னு. இதுதான் அது. எவ்வளவுக்கு எவ்வளவு பணத்தை கொள்ளையடிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கொள்ளையடிக்க வேண்டியது. கடைசியா இப்படி ஒரு பில்டப் கொடுத்து எல்லாரையும் மயக்கிட வேண்டியது. இந்தாங்க மாப்பிள்ளை, தாலியை வாங்கிக்கோங்க. கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்து நானே நாம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபஹே த்வம் ஜீவனதாம் சதோ மாங்கல்யதாரண முஹூர்த்த சுமுஹூர்த்தோ. சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்குல்ல? யார் பண்ணாங்க? அதுவா, A to Z ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இருக்காங்களே, அவங்க தான்ப்பா. ஓ செமையா இருக்குப்பா. அதோ நிக்கிறாரு பாரு, அவர் தான் மேனேஜர். ஓ அப்படியா? இருக்கா சார், சமையல் ரொம்ப பிரமாதம் சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கொண்டு வாமா, சீக்கிரம் கொண்டு வா. என்ன பண்றீங்க? சார் சாப்பாடு உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா அற்புதமா இருந்துச்சு சார். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. அது அங்கே வச்சிடலாம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார்.
ஒன்றும் இல்லை சார், கேட்டரிங் நீங்கள் தான் கேள்விப்பட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது, பிரமாதம் சார். தேங்க்யூ சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதம் என் தங்கச்சி கல்யாணம். நீங்கள் தான் சமைக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். கேட்டரிங் மட்டும் நீங்கள் எடுத்து பண்ணுங்க சார். இல்ல சார், அது மட்டும் முடியாது. ஏன் சார் முடியாது? இல்ல சார், பண்ணிட்டு இருக்குது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். கேட்டரிங் மட்டும் தனியா ஆர்டர் எடுத்து பண்றது இல்ல சார். இல்லை சார், சாப்பாடு நல்லா இருந்தது, அதான் கேட்டேன். கேட்டரிங் மட்டும்லாம் சரிப்பட்டு வராது சார். புரிஞ்சுக்கோங்க சார். போங்க சார். சரி, ஓகேங்க சார். கேட்டரிங்கா கேட்டரிங். யோ, அங்க இருக்கவங்களாம் கவனியா. என்னயா எதுக்கு சமையலாளருங்க பேர சொல்ல மாட்டேங்கிறீங்க? யோ, என்னையா பிரச்சனை உனக்கு இப்போ? என்ன பிரச்சனையா? நான் பாருங்க சார், உங்களுக்கு ஆர்டர் வருது, அந்த ஆர்டர் உங்களால பண்ண முடியல, அந்த ஆர்டர் எங்களுக்கு கொடுக்கலாம்ல, அதே தடுக்கிறீங்க? யோ, என்னையா இப்போ? உனக்கு என்னையா பிரச்சனை? உனக்கு என்னையா வேணும்? அத்தை தான் சார் நானும் கேட்கறேன். அவங்க வந்து கேட்கறாங்களே, ஏன் எங்களுக்கு வந்து தடுக்கிறீங்க? ஏன் எங்க பேரை உங்களால சொல்ல மாட்டேங்கிறீங்க? யோ, இதெல்லாம் ஒரு ஆர்டராயா? விடியா? பாருங்க சார், அப்படிலாம் பேசாதீங்க சார். எங்களுக்கு வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதானே சார், அது ஏன் சார் நீங்க மடக்கிறீங்கன்னு கேட்கறேன். நான் வேணா சூப்பரா ஒரு ஐடியா சொல்லிட்டா, பேசாம என் கூட வந்து சேர்ந்துரு. உனக்கு என்ன பணம் வேணுமோ நான் தரேன்யா, என் கூட வந்து வேலை செய். ஐயா, உன் துட்டுலாம் எங்களுக்கு தேவையில்ல, எங்களுக்கு வந்து ஆர்டர் மட்டும் எங்களாண்ட கூடு. உன் துட்டு வச்சு நான் என்ன பண்ண போறோம்? யோ, இங்க வாயா, தனியாலாம் தர முடியாது, அப்படி கொடுக்க கூடாதுயா, என் கூட வந்துருன்னு சொல்றேன்ல. ஹலோ, எதுக்கு எங்களை கூட்டி சேர்க்கறீங்க? ஏய், உனக்கு அவ்வளவுதானா மரியாதை? யார் பண்றீங்க? யார் அந்த கை நீட்டி பேசுறீங்க?